Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple present tense part 3. அதாவது simple present tenseல நம்ம நேர்மறை வாக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதாவது positive sentence. இந்த positive sentenceல நம்ம சப்ஜெக்ட்டை வச்சு எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு போன இதில் நம்ம பார்த்தோம். நேர்மறையான வாக்கியத்தை இந்த வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் நாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வி அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் அப்படின்னு சொல்லணும்னா யூ அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். இங்கே நல்லா கவனம் வச்சுக்கோங்க, நீ அப்படின்றது சிங்குலர், நீங்கள் அப்படின்றது ப்ளூரல். மரியாதைக்காக கூட நம்ம நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எது சொன்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா யூ அப்படின்ற சப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது அவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா தே அப்படின்ற சப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது அவன் அல்லது அவர், ஹி அப்படின்னு சொல்லலாம். அவள் அல்லது அவர். பெண்களாக இருப்பாங்க, ஒருமையில் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா நம்ம அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவள்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஷீ அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது அது அல்லது இது. இந்த மாதிரி அக்ரணி பொருட்களை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம இட் அப்படின்ற சப்ஜெக்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நேம்ஸ், ராணி, ராமன், சிங்கம், இந்த மாதிரி பெயர்கள் வரும். இதுவும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இந்த நேம்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு சென்டென்ஸுடைய முதல்ல தான் வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் அப்படின்றதுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இதில் நீங்கள் போடுவீங்க? வெரி குட், ஐ அப்படின்னு போடுவோமா? அப்போ எழுதுகிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? ரைட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐ ரைட் அப்படின்னு நம்ம நான் எழுதுகிறேன் அப்படின்ற வாக்கியத்தை இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் வந்திருக்குது இல்லையா? அடுத்தது இந்த வியை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். என்ன ஃப்ரேம் பண்ணலாம்? நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் அப்படின்றதுக்கு நீங்க வி அப்படின்னு சொல்லலாம். வி கேட்கிறோம் அப்படின்றதுக்கு ஆஸ்க், வி ஆஸ்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இந்த பேர் எல்லா சப்ஜெக்ட்டுமே வாக்கியத்துடைய முதல்ல தான் வரும். இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். நவுனுக்கு பதில் நம்ம யூஸ் பண்றதுனால இதை நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வாக்கியத்துடைய முதல்ல வர்றதுனால இதை சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வாக்கியத்துடைய முதல்ல வரும். இப்போ வாக்கியத்துடைய பின்னாடி வரணும். சில சப்ஜெக்ட்ஸ் வாக்கியத்துக்கு கடைசியில் வேர்புக்கு அப்புறமா வரும். வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வேர்புக்கு அப்புறமா அந்த சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ முதல்ல சொல்லணும்னாக்கா ஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஐ ஈட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஈட். நான் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல ஐய. இதே எண்ணெய் அப்படின்னு சொல்லணும்னாக்கா எப்படி சொல்லுவோம்? மீ அப்படின்னு சொல்லணும். எண்ணெய் அப்படின்னு சொல்லணும்னா மீ. அடுத்தது நாங்கள் அல்லது நாம வி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது கடைசியா போகுது, ஆப்ஜெக்ட் இடத்துல போகுது அப்படின்னா நம்மை அப்படின்னு சொல்லுவோம். அஸ், நம்மை அப்படின்னா அஸ். அடுத்தது உன்னை அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கும் நம்ம யூவை தான் சொல்லுவோம். ஆனா இந்த யூ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த வேர்புக்கு அப்புறமா கடைசியில வரும். ஆனா இங்க நம்ம சொல்லியிருக்கிற யூ, நீங்கள் அப்படின்றது சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது அவனை அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஹிம் அப்படின்னு சொல்லணும். அவளை அப்படின்னு சொல்லணும்னா ஹர் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம மனிதர்களை பத்தி பேசணும் இல்லையா? இப்ப பொருளோ விலங்குகளோ திங்ஸோ இருக்கும். இதை அப்படின்னு சொல்றதுக்கு இட் அப்படின்ற இந்த ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது அவர்களை அல்லது அவற்றை அந்த மாதிரி சொல்லணும்னா them அப்படின்ற இந்த ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவள் என்னை அழைக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், அவள் என்னை அழைக்கிறாள்
அழைக்கிறாள். இதுவும் வந்து ஒரு நேர்மறை வாக்கியம்தான். அவள் அப்படின்றதுக்கு நீங்க என்ன போடுவீங்க? வெரி குட், ஷீ போடுவோம் இல்லையா? ஷீ. என்னை அப்படின்னாக்கா நம்ம மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மீன்றது இங்க சப்ஜெக்டுக்கு அப்புறமே வராது. 2 ப்ரொனவுன் வந்து தொடர்ந்து வராது. அழைக்கிறாள் அப்படின்றதுக்கு என்னது? கால்ஸ். கால் அப்படின்றது தான் வேர்பு. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால இந்த கால் கூட நம்ம வந்து இந்த எஸ்ஸை வந்து சேர்த்துக்கிறோம். அப்போ கால்ஸ். அப்போ என்னை அப்படின்றது என்ன சொல்லணும் நம்ம? என்னை அப்படின்னா மீ. ஷீ கால்ஸ் மீ. அவள் என்னை அழைக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து நான் அவனை கூப்பிடுகிறேன். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? இந்த இடத்துல பாருங்க, ஐ அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஐ. அவனேன்றது முதல்ல வராது. அழைக்கிறேன் அப்படின்றது கால் இல்லையா? இந்த நான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதனால அந்த கால் எடுத்து அப்படியே தான் நம்ம போடணும். இதில் எஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஐ கால். அவனை அப்படின்றதுக்கு என்ன போடுவோம் இந்த இடத்துல? ஹிம். ஐ கால் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ கால் ஹிம் அப்படின்னா நான் அவனை அழைக்கிறேன். இதே மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு சென்டென்ஸை நீங்கள் வந்து நேர்மறை வாக்கியங்களை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். டு அப்படின்னா கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் அப்படின்னா காக. ஃப்ரம் அப்படின்னா இருந்து. அபவுட் அப்படின்னா பற்றி. இன் அப்படின்னா இல். வித் அப்படின்னா உடன். இதுக்கெல்லாம் மீனிங் இதுதான். இதை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து நேர்மறை வாக்கியங்களை உருவாக்கலாம் பாருங்க. அவன் எனக்காக கொடுக்கிறான். அவன் அப்படின்றதுக்கு நம்ம எந்த சப்ஜெக்டை போடுவோம்? வெரி குட், ஹீ. உடனே எனக்காகன்னு வராது, இந்த எனக்காக அப்புறமா வரும் இல்லையா? இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கிறான். கொடுத்தல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். இந்த கிவ் அப்படின்ற வேர்பு அதுக்கு முன்னாடி வந்திருக்க சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால அது கூட நம்ம என்ன போடணும்? ஒரு எஸ் போடணும். அப்ப he gives எனக்காக அப்படின்னு வருது இல்லையா? காக அப்படின்றதுக்கு என்ன போடுவோம்? for. he gives for எனக்குன்றது என்னது? me. he gives for me அப்படின்னு நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். எனக்கு அப்படின்னாலும் என்னைனாலும் நம்ம மீ தான் சொல்லணும் இங்க. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ். அவள் உனக்காக சமைக்கிறாள். இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன ஆக்ஷனை செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சமைத்தல் அப்படின்ற ஆக்ஷனை செய்யறோம். இதுதான் இங்க வேர்பா இருக்குது. உனக்காக அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். அவள். அவள் அப்படின்னா நீங்க எந்த சப்ஜெக்டை போடுவீங்க? வெரி குட், ஷீ அப்படின்ற சப்ஜெக்டை போடுவீங்க. இந்த ஷீ அப்படின்ற சப்ஜெக்டும் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இல்லையா? அப்ப நீங்க வந்து மறக்காம அந்த வேர்பு கூட ஒரு எஸ் சேர்த்துடணும். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற வேர்ப் வந்து குக். அப்ப அது கூட நம்ம எஸ் சேர்த்தோம்னா இது என்னவா மாறும்? குக்ஸ் அப்படின்னு மாறும். அப்ப she cooks. உனக்காக அப்படின்றதுக்கு for you அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். she cooks for you. அவள் உனக்காக சமைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நேர்மறை வாக்கியம். இப்போ நடக்கிற ஆக்ஷனை பற்றி நம்ம பேசுறது, நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க. ராணி நமக்காக பாடுகிறாள். இதில் வந்து நம்ம ஒரு பேரை யூஸ் பண்ணியிருக்கோம் சப்ஜெக்டா. அப்போ ராணியை நம்ம எப்படி எழுத்துக்கூட்டி எழுதுவோம்? ரா அப்படின்றதுக்கு எப்படி எழுதுவோம்? ஏற்கனவே நம்ம வந்து தமிழ் போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி படித்தல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம். நீங்கள் போய் அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரையுமே உங்களாலையும் எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். பாருங்க, ரா அப்படின்னா RA ரா. நீ அப்படின்னா என்னை. ராணி நமக்காக பாடுகிறாள். இங்க நம்ம செய்யற ஆக்ஷன் வந்து பாடுதல், சிங் அப்படின்ற வேர்பு தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ராணி அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? அதனால இந்த சிங் கூட ஒரு வேர்பு, ஒரு எஸ்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்ப ராணி சிங்ஸ் யாருக்காக பாடுகிறாள்? நமக்காக. காக அப்படின்றதுக்கு என்ன வரணும்? ஃபார் வரணும். ஃபார் அஸ். ராணி சிங்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னா ராணி நமக்காக பாடுகிறாள் அப்படின்னு அர்த்தம்.
அவள் என்னை அழைக்கிறாள். இதுல என்ன ஆக்ஷன் நடக்குது? அழைத்தல். அழை அப்படின்னா கால் இல்லையா? அவள் அப்படின்றதுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்க இதுல யூஸ் பண்ணுவீங்க? she அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. she. அடுத்தது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வேர்பை தான் நம்ம போடணும் இல்லையா? கால் அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த he she it ஆண் பெயரோ பெண் பெயரோ சப்ஜெக்டா வந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட ஒரு எஸ் போடணும் அப்படின்றது ஒரு ரூல். அப்ப she calls என்னை, அதுக்கு என்ன போடணும் இங்கிலீஷ்ல? me. she calls me அப்படின்னா அவள் என்னை அழைக்கிறாள். she calls us அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் நம்மை அழைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? she calls you அப்படின்னா அவள் உன்னை அழைக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். she calls him அப்படின்னா அவள் அவனை அழைக்கிறாள். she calls her அப்படின்னா அவள் அவளை அழைக்கிறாள். she calls it அவள் அதை அழைக்கிறாள். அவள் அவர்களை அழைக்கிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவர்களை அப்படின்னாக்கா them அப்படின்னு சொல்லணும் இல்லையா? she calls them. இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இதெல்லாம் வச்சு எப்படி நேர்மறை வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் உன்னை பார்ப்பதற்கு வருகிறார்கள். பார்ப்பதற்கு, அப்ப இதுல நீங்க எதை யூஸ் பண்ணணும்? டூவை யூஸ் பண்ணணும் இல்லையா? அவர்கள் அப்படின்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணணும்? அவர்கள். வெரி குட். தே. அப்ப தே சப்ஜெக்டுக்கு அப்புறம் உடனே verb வரணும். வருகிறார்கள் அப்படின்னாக்கா கம். அப்ப தே கம் பார்ப்பதற்கு, கம் டு see. யார? உன்னை, யூ. they come to see you அப்படின்னா அவர்கள் உன்னை பார்ப்பதற்கு வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ராணி அவனை பற்றி பாடுகிறாள். ராணி அப்படின்றது ஒரு பேர் இல்லையா? இது எப்படி நம்ம எழுத்து கூட்டி எழுதுவோம் இங்கிலீஷ்ல? ரா அப்படின்றது எப்படி எழுதுவோம்னா RA நீ NI. ராணி அவனை பற்றி பாடுகிறாள். பாடுதல் அப்படின்றது ஆக்ஷன். சப்ஜெக்டுக்கு அப்புறம் உடனே வேர்பு தான் வரணும். பாடுதல் அப்படின்றது சிங். இது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? ஒரு பேர் வந்திருக்குது, அதனால சிங்ஸ் அப்படின்னு போடணும். ராணி சிங்ஸ் அவனை பற்றி. பற்றி அப்படின்னா அபவுட் போடணும். அவனை அப்படின்னா என்னன்னு போடணும்? ஹிம் அப்படின்னு போடணும். ராணி சிங்ஸ் அபவுட் ஹிம். அபவுட் ஹிம். அடுத்தது பாருங்க, நான் அவனை பற்றி எழுதுகிறேன். இதுல என்ன ஆக்ஷன் நடக்குது? எழுதுதல் அப்படின்ற ஆக்ஷன் நடக்குது. எழுதுதல் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? ரைட். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் நான். நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன போடணும்? ஐ. ஐ வந்த உடனே வர வேண்டியது என்னது? வேர்ப் வரணும் இல்லையா? சப்ஜெக்டுக்கு உடனே வேர்ப் தான் வரணும். இங்க ரைட் வருது இல்லையா? ஐ ரைட் அவனை பற்றி. அவனை அப்படின்றதுக்கு ஹிம், பற்றி அப்படின்னா அபவுட். அப்ப அவனை பற்றி அப்படின்னா அபவுட் ஹிம். அபவுட் ஹிம். ஐ ரைட் அபவுட் ஹிம் அப்படின்னா நான் அவனை பற்றி எழுதுகிறேன். அடுத்தது பாருங்க, அவன் என்னுடன் வருகிறான். அவன் என்னுடன் வருகிறான். எப்படி இதை நீங்க இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? அவன் அப்படின்றதுக்கு என்ன சப்ஜெக்ட போடணும்? வெரி குட், ஹீ போடணும். ஹீ. இங்க நடக்கிற ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருதல். வருதல்னா என்னது? கம். இந்த கம் அப்படின்ற வேர்பை நம்ம இங்க அப்படியே போட்டோம்னா இது தப்பு. ஏன்னா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் ஹீ. ஹீ ஷீ இட்டு ஒரு ஆண் பெயரோ ஒரு பெண் பெயரோ அனிமல் பெயரோ சப்ஜெக்டா வந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட நம்ம ஒரு எஸ் போடணும். அப்ப ஹீ கம்ஸ் என்னுடன். உடன் அப்படின்னாக்கா வித் அப்படின்றத போடணும். என் அப்படின்னா மீ இல்லையா? அப்ப he comes with me. he comes with me அப்படின்னா அவன் என்னுடன் வருகிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் அவைகளை சென்னையிலிருந்து பார்க்கிறேன்.
நான் அப்படின்றதுனா என்ன போடணும்? சப்ஜெக்ட் ஐ அப்படின்னு போடணும். நான் என்ன பார்க்குறேன், என்ன செய்கிறேன், ஆக்ஷன் என்ன இங்கே நடக்குது? பார்த்தல், சி இல்லையா? ஐ சி. எதை பார்க்குறேன்? அவைகளை. அவைகளை அப்படின்றதுக்கு என்ன போடணும்? அவர்களை, அவற்றை, அவைகளை, தெம் அப்படின்னு போடணும். ஐ சி தெம். எங்க இருந்து பார்க்குறேன்? சென்னையில் இருந்து. இருந்து அப்படின்னா ஃப்ரம். சென்னையில் இருந்துனா ஃப்ரம் சென்னை. ஃப்ரம் சென்னை. இதே மாதிரி நீங்களும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எளிமையான வாக்கியங்களை இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.